பெருஞ்சீரகம் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணணும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் பார்த்துடுங்க, அதான் போடுறேன். பெருஞ்சீரகம் போட்டோன்னா வாசம் நல்லா கம்மன்னு வருது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து பீட்ரூட் ரெண்டு உப்பு போடுறாங்க. இப்போ சிறிது மஞ்சள்தூள், சிறிது ஒரு பிஞ்ச் அளவு சிறிது மஞ்சள்தூள், சிறிது மிளகாய்த்தூள், காரத்திற்கு ஏற்ப பிறகு மிளகாய்த்தூள். பீட்ரூட் வந்து சீக்கிரம் வந்துடுங்க, 5 நிமிஷம் வேலை தான். இப்போ அதுக்கு தேவையான தேங்காய் விழுது. நல்லா வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். நல்ல சுவையாக நல்லா அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குது. வித்தியாசமாக கொஞ்சம் மசாலா போட்டு செஞ்சதுனால கொஞ்சம் வித்தியாசமான சுவையாக இருக்குது. நல்லா இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் இனிப்பு கலந்துருக்கும். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு செஞ்சால் இந்த மாதிரி மெத்தடில் பெருஞ்சீரகம் ஜீரகம்லாம் போட்டு செஞ்சதுனால ஒரு வித்தியாசமான சுவையில் டேஸ்ட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. வணக்கம் சகோதரிகளே, சகோதரிகளே வணக்கம். இது வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த சகோதரிக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். வணக்கம்.